தாராபலன் இன்றைய நட்சத்திர பலன். ஸ்ரீ குருபோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். நம்ம ஒவ்வொருவரும் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம இயக்குவதா ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுது. நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரத்துக்கும் எத்தனாவது நட்சத்திரம் தான் வருது. அதனால் இந்த இந்த நாளோட நட்சத்திரம் நம்மளுக்கு சுபபலன் தருமா அசுப பலன் தருமா? அப்போ நம்ம சுப காரியங்களை எப்போ செய்யலாம், எந்த காரியங்களை எந்த நேரத்தில் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இது அனைவருக்கும் போய் சேரணும். அதனால் முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் மேலும் மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் அதில் ஃபியூச்சரில் போடலான்ருக்கேன். மெயினாக நட்சத்திரங்களோட குறியீடுகள், வருமானம் வரக்கூடிய குறியீடுகள், வெற்றி தரக்கூடிய நட்சத்திரங்கள், இந்த டேட்டில், அப்புறம் சில ஜென்ம நட்சத்திரக்காரருக்கு செல்ல வேண்டிய கோயில்கள், இதெல்லாம் போடலான்ருக்கேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன் 26 ஆங்கில தேதி 9/5/2026. திதி 10:40 வரைக்கும் சப்தமி, பின்பு அஷ்டமி. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல 8 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். இப்போ நாங்கள் சொல்ல பலன் இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் இந்த பலன் பொருந்தும். அவிட்ட நட்சத்திரம் பார்க்கும்போது ஜென்மதாரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மஜாரர்கள். ஜென்மதாரன் பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் ஏற்படும். செய்ய வேண்டியது கோயிலுக்கு செல்லலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், சொத்து வாங்கிறது, பத்திரப்பதிவு, முதலாக பதவி ஏற்கிறது, உயர் பதவி ஏற்கிறது, முதல் வேலைக்கு போகிறது, இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். முடிவெட்டுகள், எண்ணெய் ஸ்தானம் செய்தல், ஸ்ரீபுருஷ சேர்த்து, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி எடுத்துதல், மருந்து சாப்பிடுதல், இதெல்லாம் இதில் தவிர்க்கணும். அடுத்தது சம்பத்துதாரின்னு பார்க்கும்போது அதுக்காக பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரை என்னும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரை என்னும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி மனநிலை இல்லை செயல்கள் நடக்கணும்னா பொருள் வரவு ஏற்படும், காரிய சக்தி ஏற்படும். இது 2 மெயினான ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியம் தொடர்பான அனைத்து செயல்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம், கைகூடும். வீடு மனை வாங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். செல்வம் பெருகும், பொருள் வரவு ஏற்படும். வேலைக்காக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, புதிய தொழில் தொடங்குறது, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணலாம். அடுத்தது விபத்து தாரைன்னு பார்த்தீங்கன்னா கித்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் விபத்து தாரைன்னு பார்த்தோன்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா கோபம் ஏற்படும். கோபத்தால் காரிய இழப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விபத்துக்கு நடந்தால் ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்ம செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அதிவேகமாக வாகனத்தை இயக்கக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும். மற்றபடி பார்த்தா ரெகுலராக சில வேலைகள் செய்யலாம். இதில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். அந்த தாரையில் மனக்குழப்பம், வீண் அலைச்சல், ஒரு பொருள் விரயமாக வருது, எதிர்பாரால விபத்துகள் ஏற்படுத்து, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கவனத்தோடு செயல்படணும்.
இன்றைக்கி ரெகுலராக வேலைக்கு போகிறோமா, கொஞ்சம் கவனத்தோட வண்டி ஓட்டு போகிறதும் வரதோ, இல்லை நம்ம செய்கிற வேலையில் தினமும் செய்கிற வேலையில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது இது முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா சேமதாரை. சேமதாரைன்றது பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரமும் சேமதாரை. சேமதாரைன்னும் போது நம்ம மனநிலை வந்து ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம இருப்போம். இப்போ வந்து இதில் என்னென்ன செய்யலாம், வீடு, வாகனம், ஆபரணம் வாங்கலாம், வாங்கிய கடனை திருப்பி அடைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு நீண்ட நாளாக வந்து நோய் இருக்குன்னா இந்த தாரையில் வந்து நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா அந்த நோய் சரியாயிடும். அது மாதிரி பாதியில் நின்ற கட்டிட பணிகள்லாம் இதில் எடுத்து முயற்சி எடுத்து செஞ்சோம்னா அந்த கட்டிடம் கட்டி முடிக்க விடும், சீக்கிரம் கட்டி முடிச்சிடும். அடுத்தது பிரத்யேகதாரை. பிரத்யேகதாரைன்னும் போது அஸ்வினி, மகம், மூலம் இது 3 பிரத்யேகதாரை. இந்த பிரத்யேகதாரன்றது வந்து நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, சிக்கல்கள், கவனச்சிதறல் வரும், நமக்கு சிக்கல்கள் நம்மளுக்கு தெரிய வரும், வீண் அலைச்சல் உண்டாகும், மன தடுமாற்றம் உண்டாகும், முடிவு எடுப்பதில் சிக்கல் உண்டாகும். இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நம்மளுக்கு அது மாதிரி மனநிலாம் நம்மளுக்கு இருக்கும். காரிய தடைகள் ஏற்படும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இன்றைக்கி இந்த இடத்துக்கு போய் இங்கே பார்த்துட்டு வரணும்னு கிளம்புறீங்க, ஆனால் அதுக்கு எதனா தடை உண்டாகும். உங்களுக்கு வேறு எதனா வேலை வந்துடும், இல்லை அவங்க வந்து எங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க, நீங்கள் பார்க்க போகிற ஆள், அது மாதிரிலாம் இருக்கும். இந்த தாரையில் என்ன செய்யலாம், ரெகுலராக செய்கிற செயல்கள்லாம் செய்யலாம், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். ஏன்னா நம்ம மனம் வந்து கவனச்சிதறதுக்கு, முடிவெடுக்கிற சிக்கல் இருக்குது, மன தடுமாற்றம் இருக்குது. அதனால் வந்து தினசரி செய்கிற வேலைகளில் முன்னெச்சரிக்கையோடு செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. என்ன செய்யலாம்னா ஆன்மீக பயணிகளில் ஈடுபடலாம், தியானம் மேற்கொள்ளலாம். அப்புறம் மற்ற பொருள் வாங்குறதெல்லாம், பணம் கொடுக்குறதல், வாங்குறது, நிலம் வாங்குதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் செய்யக்கூடாது. தொழில் செஞ்சீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு அந்த வாடிக்கையாளரை எதிர்கொள்ளலாம். ஏன்னா அன்றைக்கி தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் செய்யும்போது முன்னெச்சரிக்கையோடு பேசணும் எல்லார்கிட்டையும். அடுத்து பார்த்திங்கன்னா சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்க்கும்போது ஆயிலும், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. சாதகதாரைன்னும் போது நம்மளோட எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் பலிதமாகும். இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மனநிலை நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம போகிறோம்பா, இந்த வேலை முடிஞ்சிடும்பா அப்படின்ற மனநிலை நம்மளுக்கே இருக்கும். அப்போ அதை நோக்கி நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியாகும். அதாவது செயல்களுக்கு சாதகமான வாய்ப்பு ஏற்படும். பூமி சம்மந்தமான விஷயங்கள், அரசு சம்மந்தமான விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம். கவர்மெண்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறது, மனு போடுறது, ஒரு பட்டா வாங்காமல் இருக்குது பட்டா வாங்குறது மனு போடுறது, இல்லை ஒரு தேர்வு எழுதுறது, டிஎன்பிசி மாதிரி இதில் தேர்வு எழுதுறது, இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, இதெல்லாம் செய்யலாம். இது வந்து என்ன நம்மளுக்கு சாதகமாக நடக்கும். எந்த புது முயற்சியாக இருந்தாலும் தாராளமாக அதில் மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதைதாரின்னு பார்க்கும்போது பூசம், மனுஷம், உத்திரட்டாதி மனதில் எப்படி இருக்குன்னா, உடலில் சோர்வு இருக்கும், மனதில் இனம் புரியாத கவலை இருக்கும், பணிகளை செய்கிறதுல நாட்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து நம்மளுக்கு உருவாகும். இதில் வந்து கடன் வாங்குறதோ கொடுக்குறதோ பண்ணக்கூடாது, மருத்துவ பரிசோதனைலாம் செஞ்சுக்க கூடாது, நம்மளை தேடி வம்பு வழக்கில் வர வாய்ப்பு இருக்குது. இதில் திடீர் வெளியூர் பயணம்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு வந்து மன உளைச்சலையும் டென்ஷனையும் தான் தரும், உடல் சோர்வெல்லாம் தரும். அதனால் இதில் வந்து செய்யக்கூடாது. அனைத்து சுபகாரியங்களையும் இதில் தவிர்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு சோகத்தோட ஒரு உடல் சோர்வான மனநிலையில் நம்ம இருந்தோம்னா அப்போ வந்து நம்ம எதையும் செய்ய முடியாது, செஞ்சாலும் அது காரிய வெற்றியாகாது. அதனால் வந்து இதில் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ரெகுலராக செய்கிற வேலையை செய்யலாம். அதில் வந்து முன்னெச்சரிக்கை நடந்துக்கணும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். இப்போது நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி போகணும். அந்த மாதிரி ஏதோ உங்கள் செய்கிற வேலை ரெகுலர் இதில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைத்திரதாரினா புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இது 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரின்னும் போது இதில் வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது தாரையாக வரும். இதை தான் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, சந்திராஷ்டம தினம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மறதி, காரிய
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் மைத்திரதாரிடம் வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதிய முயற்சிகளை திருமணம் அந்த மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஆனால் அது சம்மந்தமான சுப நிகழ்ச்சிக்கு செய்யலாம். ஒரு பெண் பார்க்க போகிறது, சாப்பிட போகிறது, கை நினச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணலாம். மற்றபடி சேலை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு பொருள் போய் வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதில் முக்கியமாக இதை செய்ய வேண்டியது தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் செய்யலாம். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், நம்மளுக்கு வந்து நட்பு, புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக படிக்க போகலாம். ஒரு இன்பம் தரக்கூடிய செயல்கள்லாம் செய்யலாம். இன்பம் தரக்கூடிய செயல்கள்லாம் ஒரு குடும்பத்தோடு போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, இல்லை தீம் பார்க்கு அது மாதிரி ஒரு சுற்றுலா தலத்துக்கு போய் வருது, இல்லை ஒரு நாளில் போய் வராமல் டூர் போய் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் செய்யலாம். இது வந்து நமக்கு சாதகமான இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரை. பரம மைத்திரதாரன் போகும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரு. பரம மைத்திரதாரன் போகும்போது அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பூமி சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம், நில பத்திரை பதிவு செய்யலாம், புதுசாக அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், மருந்து புதுசாக மருந்து சாப்பிடலாம், அன்றைக்கி ஆரம்பித்தா நம்மளுக்கு இதுவாகும். திருமணம், தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம் பண்ணுறது, சுபகாரிய செலவுகள் ஏற்படும். திருமணம் பண்ணலாம், திருமணத்துக்கு நகை புடவை வாங்கிறது, தொழில் வியாபார ரீதியான முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளலாம். இது வந்து இன்றையோட நட்சத்திர பலன். அந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திரக்காரங்க இதை வந்து கேட்டு அசுவ நட்சத்திரமாக இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட தினசரி செயல்களை செய்யணும். சுப நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கி வந்து சுபகாரியங்களை மேற்கொள்ளலாம். நம்ம ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்குது, அது பண்ணணும்னா அது அன்றைக்கி செய்யலாம். இது வந்து நட்சத்திரம். இது பொதுவாக இந்திய நாளில் என்னென்ன செய்யலாம், இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி இல்லைங்களா, அதனால் வந்து இன்றைக்கி என்னென்ன பொதுவான விஷயங்கள் என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நேர்த்தி கேட்டனே நிறைவேற்றலாம். நம்ம எதனா கோயிலுக்கு வேண்டுதல் எதனா பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நிறைவேற்றலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உழவு செய்வதற்கு உகந்த நாள். இது விதை பருத்து உழவுவாங்க, அதை செய்யலாம், இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். நல்லா பயிர் விளைச்சல் நல்லா வரும். தர்மம் செய்வதற்கு உகந்த நாள். யாரோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடோ ஒரு டீயோ ஏதோ ஒன்று, ஒரு 10 ரூபாவோ 5 ரூபாவோ நம்மளால் என்ன பண்ணி 1 ரூபா கூட போடலாம். தர்மம்ன்றது இன்றைக்கி பண்ணால் உங்களுக்கு அது பலன் தரும். வாகன பணிகளை மேற்கொள்ளுதல் சாதகம் நாள். அதான் நம்ம வண்டி சர்வீஸ் விட போகிறது, இல்லை நம்ம வண்டியை க்ளீன் பண்ணுறது, இல்லை நம்மளே வாட்டர் வாஷ் பண்ணுறது, இல்லை கடையில் எடுத்துன்னு கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறது, இல்லை சர்வீஸ் கொடுத்து வர்றது, அதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு சாதகமாக அது நடக்கும். இந்த நட்சத்திர பலன் எதுக்காக வீடியோவை போடுறோன்னா, மக்கள் பயன்பெறணுன்றதுக்காக தான். இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. இது எல்லாரையும் போய் சேரணும் தான் என்னுடைய நோக்கம். எவ்வளோ பேருக்கு இது தெரியட்டும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளை நல்லபடியாக எதிர்கொண்டு அதனால் பலன் அது கிடைச்சிதுன்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லோரும் இதை வந்து ஷேர் செய்யணும், சப்ஸ்கிரைப் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.